இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெற்றோர்களை ரொம்ப அடிமையாக நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் நாளடைவில் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இல்லை, அவங்க அந்த தம் அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் பாட்டியை பார்த்த மாதிரி இது எல்லாம் அடமெண்ட்டாக இருக்காங்க. பையனுக்காக பண்ணாங்க, பட் ஒரு லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டாங்க. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு படம். அங்கம்மா வந்து அவங்களாவது அதாவது பழமையில் இருக்கிற ஒருத்தவங்க அவங்க பழமை மாறாமல் அப்படியே இருக்காங்க. கால மாற்றங்கள் எப்படி மாறி இருந்தாலும் அவங்க பழமையை அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அதுதான் படத்தோட மெயின். மூவி நல்லா இருந்துச்சு. அங்கம்மாள் படம் வந்து ரொம்ப யதார்த்தமான படமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்து ஃபெஸ்டிவல் மட்டும் நிறைய படங்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. தேட்டரில் வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களும் தேட்டரில் மக்கள் வந்து பார்ப்பாங்க. பரணி அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா நாடோடிகள் படத்துக்கு அடுத்து இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரணா இருக்கட்டும், நிறைய பேர் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க கேரக்டரை வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிற மாதிரி தெரில. படமும் அந்தளவுக்கு மியூசிக்காக இருக்கட்டும், எஸ்பெஷலி வந்து மியூசிக் வந்து நம்ம அப்படியே மூட்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அந்த தேட்டருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக மக்கள்லாம் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். அதை சொல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வந்து அந்த காலத்தில் வந்து அப்படி வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்துக்கு மாறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் புரிதல் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாத்துக்குமே வரும். அந்த புரிதல் எப்போ வருதோ அது கண்டிப்பாக மாற்றிக்கணும். பட் இதில் வந்து அப்படியே மாயமான மாதிரி காமிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக எங்களோட பாட்டியே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அம்மாவே அப்படி தாங்க. நாங்களும் ஆக்சுவலாக திருநெல்வேலி தான் அப்பாவோட அம்மாலாம். நான் இருக்கிறது பொள்ளாச்சி. அவங்களுமே கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்களாம் சொல்லி அவங்க மாறிக்கிட்டாங்க. எங்கள் கூட அடாப்ட் ஆகி ஜாலியாக மாறிக்கிட்டாங்க. மேபி இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் இருந்திருக்குமோ, அதை நாங்கள் உணராமல் போயிட்டோமோங்கிற மாதிரி சின்ன வருத்தம் தான் எனக்கு. நல்லா இருக்கும். ஆமாம், பழைய நம்ம ஃபேமிலி கிராமத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம சிட்டிலேருந்து இருக்கனால இப்போ கிராம டைப்பும் நமக்கு புரியுது. நமக்கு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. நேச்சுரலாக இருக்குது. அதாவது என்னென்னா அந்த கல்ச்சர் இதெல்லாம் நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே அதில் வாழ்ந்திருக்காங்க, நடிக்கலை. ஒரு கேரக்டரும் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட பசங்கள்லாம் வந்து என்ன மிஸ் பண்ணுறாங்கன்றது இது ஃபேமிலியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மலாம் வந்து சின்ன வயசில் போய் ஸ்டே பண்ணியிருக்கோம் கிராமத்துலலாம், அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். நம்ம பசங்க பேர பசங்க அவங்களுக்குலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடையாது. அதை பற்றி நாலேஜே கிடையாது. ஃபோன் இது அந்த மாதிரின்ற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எவ்வளோ பேரண்ட்ஸ்லாம் நம்மளுக்காண்டி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஃபீல் என்ன, திருப்பி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து இது பண்ணிக்கணும். ஆமாம், ஆக்சுவலாக அவங்க என்னென்னா இப்போ ப்ளவுஸ் போட்ட பிறகு வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து போயிடுச்சோன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயத்தில் வந்து உண்மையாலுமே அவங்க அது நடிக்கிற மாதிரி இல்லை. அப்படியே நம்மளோட பாட்டி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கண்டிப்பாகவே வந்தது. ஆக்சுவலாக ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீல் தான் இருக்கே தவிர படத்தை பார்த்துட்டு வந்த ஃபீல் இல்லை. அவர் வேறு லெவல். உண்மையாலுமே நேச்சுரலாக இப்போ நிறைய வீட்டில் அந்த மாதிரி தான் நடக்கும். பெரிய பசங்களுக்கு ஒரு இது ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த மாதிரி எனக்கும் 2 பையனுங்க தான். அவங்கள வந்து பிரித்து பார்க்கல. பட் சின்னவங்க என்ன நம்ம வந்து இன்னும் கேர் பண்ணுறோன்ற விஷயம்தான் இருக்கும். பட் அவங்க அதை இருந்தாலும் அவங்க நம்ம பேரண்ட்ஸாக இருந்து இது பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சின்ன பசங்க என்னென்னா அவன் சின்னவன்ற மாதிரி அப்படி பண்ணுறமே தவிர அது மாற்றி இது பண்ணுறோன்றது இல்லை. பட் அதுவும் புரிய வச்சுருக்காங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நானும் அதை ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். வந்து பார்க்கும்போது அது ஒரு வாழ்வியலை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. படத்தில் வந்து ஒளிப்பதிவு, கலை இயக்குனர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ரொம்ப அழகான ஒரு படம். நல்ல ஒரு ஒவ்வொரு காட்சி அமைப்பும் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு வாழ்வியலான ஒரு படம். ரொம்ப யதார்த்தமான ஒரு கதைக்களம். படத்துடைய மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல கனெக்ட் ஆச்சு. ஸோ பிடிச்சிருக்கு. ஆமாம், அதனால தான் கனெக்ட் ஆச்சு. நம்ம என்ன தான் சென்னையில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நேட்டிவோட கனெக்ட் இருக்கும். ஸோ அது வச்சு பார்க்கும்போது ரிலேட் ஆச்சு, கனெக்ட் ஆச்சு. அதுதான் பாட்டி, ஒரு டாட்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. இப்போ தான் மேபி கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு சரண் தெரியும். ஸோ அவரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஆர்ட் மூவி. த்ரூ அவுட் த மூவி எல்லாமே நல்லா இருந்தது. படத்தை தாண்டி யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் ஒரு படம். ஒரு பையனுக்காக தான் அம்மா பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு தன்னோட ப்ளவுஸை போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் கதை. பட் அதுக்குள்ளே ஏகப்பட்ட எமோஷன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. படத்தில் பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறது இசை தான். இசை அண்ட் சவுண்ட் மிக்சிங். சும்மா படம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு மயில் சத்தம் கேட்கும். அது கூட அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு காற்றுமே ஒரு கேரக்டர் மாதிரி தான். அந்த காற்று சத்தம் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த நாதஸ்வரமும் சரி, கேரக்டர்ஸோட இந்த இதெல்லாமே கூற வரும். எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குல்ல, ப்ளவுஸ் போடும்போது ஒரு விதமாகவும் ப்ளவுஸ் போடாத போது ஒரு விதமாகவும், அந்த ப்ளவுஸ் போடாதப்போ தான் அவங்களாவே உணர்வாங்க. அவங்க போட்டதுக்கப்புறம் அவங்களே மறந்துற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப அவங்க அந்த சுருட்டு பிடிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஆம்பளைங்களே வந்துட்டு டஃப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு பயங்கரமாக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் என்னென்னா, எனக்கு கீதா கைலாசம் அவங்க மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருந்தாங்க. வேறு யாரையும் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் அவங்களோட நடிப்பு பிரமாதம். அதே மாதிரி மற்றவங்களும் சரி, சரண் சக்தியாக இருக்கட்டும், பரணியாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அன்னி கேரக்டராக வந்தவங்களா இருக்கட்டும், சின்ன பொண்ணு கூட அது கடைசியில் பேசுகிற அந்த விஷயம் கூட ரொம்ப க்யூட்டாக அது குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது.